வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நவம்பர் 27 இந்தியாவில் உடல் உறுப்பு தான தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உடல் உறுப்பு தானம் ஏன், அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெறி என்பது என்ன, அதோடு மட்டுமல்லாமல் எத்தகைய உறுப்புகளை நாம் தானம் செய்யலாம் என்பதுதான் இந்த நாளினுடைய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், எல்லோருமே ஒரு கேள்வி கேட்பார்கள், மனிதன் இறப்பிற்கு பின் வாழ முடியுமா என்று. இதற்கு மதங்கள் ஒரு பதிலை சொல்லுகின்றன, தத்துவங்கள் ஒரு பதிலை சொல்கின்றன, இன்னும் சொல்லப்போனால் வேறு அறிவியல் ஒரு பதிலை சொல்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட நேரடியான ஒரு பதில் இருக்கிறது, வாழ முடியும். மனிதன் இறப்புக்கு பின்னாலும் பல ஆண்டுகள் வாழ முடியும் என்றால் அது அவனுடைய உடல் உறுப்பு தானம் மூலமாக வாழ முடியும். மனிதன் என்பவன் 2 பகுதிகளால் ஆனவன். ஒன்று அவனுடைய மூளை, இன்னொன்று அவனுடைய உடல். அப்படி பார்க்கிற போது ஒரு மனிதனுடைய மூளை இறக்கிற போது அந்த மனிதன் ஒட்டுமொத்தமாக இறந்தவன் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையில் உடல் உறுப்புகள் அதற்கு பின்னால் உயிர் வாழ முடியும். மனித மூளையை உயிர்ப்பிப்பதற்குத்தான் வழியில்லையே தவிர ஒரு இறக்கிற மனிதனுடைய ஒரு உடல் உறுப்பை இன்னொரு மனிதருக்கு பொருத்தி இன்னொரு மனிதனுடைய வாழ்வை நீட்டிக்க முடியும். அதன் மூலமாக இறந்தவரும் தன்னுடைய வாழ்வை நீட்டித்து கொள்ள முடியும் என்பதுதான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம், ஒரு வாழ்வியல் கோட்பாடு. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நிறைய பேர், முக்கியமாக கிட்னி செயலிழப்பு, அதே போல் கண் பார்வையற்றவர்கள், கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிப்புக்கு ஆளானவர்கள், ஏன் இதய செயலிழப்பு, இப்படி மிக முக்கியமான விஷயங்கள், இரத்த தானம் கூட இந்த உடல் உறுப்பு தானத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் வருகிறது. அப்படி அதில் எல்லாவற்றையும் விட கண் தானம், இதுதான் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். பார்வையற்றவர்கள், விபத்துகளிலோ வேறு வகையிலோ கண்களை இழந்தவர்கள், அவர்களுக்கு கண்களை பொருத்துவதன் மூலமாக அவர்கள் திரும்பவும் இந்த உலகத்தை காண்பதற்கான மிகப்பெரிய கொடையாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒருவர் தன் வாழ்நாளில் தன் இறப்புக்கு பின்பு தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வது என்பது உலகத்தில் தானங்களிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய தானமாக கருதப்படுகிறது. கொடைகளிலெல்லாம் மிகப்பெரிய கொடையாக கருதப்படுகிறது. அதே போல் இரத்த தானம் என்பதும் கூட இன்றைக்கு நிறைய அது ஒரு இயக்கமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய இடங்களில் இரத்த தான முகாம்கள் நடத்தப்படுகின்றன. ஒருவருக்கு அவசரமாக இரத்தம் தேவைப்பட்டால் சமூக வலைத்தளங்களில் அது தொடர்பான செய்திகள் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த இரத்த தானத்தை பெறக்கூடிய சூழலெல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் நாம் குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு சில இடங்களில் உடல் உறுப்புகளை திருடுகிற, அதை வணிகமாக மாற்றுகிற முயற்சியும் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதை பற்றி சில செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. இது இந்தியா முழுக்க மட்டுமல்ல, உலகளாவிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை ஆங்கிலத்தில் ரெட் மார்க்கெட் என்கிறார்கள், சிவப்பு சந்தை. அதாவது உடல் உறுப்புகளை திருடுவது என்பது ஒரு உலகளாவிய அளவிலான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாஃபியா சர்வதேச அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது சிலரை சில மருத்துவர்களினுடைய துணையுடன், சட்டவிரோதமாக சில மருத்துவர்களினுடைய துணையுடன் இதுபோல் உடல் உறுப்புகளை திருடி அவர்களை அதிக விலைக்கு விற்பது போன்றவை, அல்லது வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு சிறிய தொகையை கொடுத்து அந்த உறுப்புகளை தேவைப்படுகிறவர்களுக்கு விற்பது என்பதும் நடக்கிறது. அதை தடுப்பதற்கு அரசு சட்டபூர்வமாக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஒரு உயரிய நோக்கத்துடன் செய்யப்படுகிற இந்த உடல் உறுப்பு தானத்தில் எந்த விதமான ஒரு வணிக நோக்கங்களும் புகுந்து விடாமல் பாதுகாப்பது என்பது அனைவருடைய பொறுப்புமாக இருக்கிறது. இந்த உடல் உறுப்பு தானத்தில் உடல் உறுப்பினுடைய மேன்மையையும் அது மற்றவர்களுக்கு வாழ்வில் விளக்கேற்றி வைப்பதையும் பற்றி நாம் பரந்த விழிப்புணர்ச்சியை உருவாக்குவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நவம்பர் 27 நாள் 2 விதங்களில் மிக துயரமானது. ஒன்று, தங்கள் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அந்த தமிழீழ விடுதலை போராளிகள் பலரும் அந்த களத்திலே இறந்து போக, பொதுமக்களும் இறந்திருக்க, எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு நினைவு நாள் அன்றும் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அதற்கு மாவீரர் நாள் என்று பெயர். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் இந்த மாவீரர் நாளை நெஞ்சில் கனத்துடன் நினைவு கூறுகிறார்கள்.
இந்த நாள் அழுவதற்கான நாளில்லை, மீண்டும் எழுவதற்கான நாள் என்றுதான் ஈழ மக்கள் எப்போதும் சொல்லுவார்கள். அன்றைக்கு இறந்து போன முதல் பலியான சங்கரினுடைய நினைவாகத்தான் அந்த நாள் எல்லோருக்குமான நினைவு நாளாக கருதப்படுகிறது. முதலாக 1987 தமிழ்நாட்டில் மதுரையிலே தான் விடுதலை புலிகளினுடைய முதல் பலியாக சங்கர் மாய்ந்து போனார். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அங்கு களத்திலே இறப்புகள். எனவே தனித்தனியாக இல்லாமல் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரு நாள் மாவீரர் நாள் என்று கூறப்படுகிறது. அது நவம்பர் 27. எனவே நம்முடைய தொப்புள்குடி உறவான ஈழத் தமிழர்களுக்கான ஒரு துயரமான நாள் என்றால் நமக்கும் அது துயரமான நாள்தான். ஆனாலும் எழுச்சியோடு அதை நினைவு கூறுகிற அந்த வீரம் மிகுந்த போக்கையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே இது இறந்தோருக்கான நாள் இல்லை, மாவீரர்களுக்கான நாள். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு துயரம் நேர்ந்த நாளும் இந்த நவம்பர் 27 தான். இந்திய வரலாற்றில் பிரதமர்களாக இருந்தவர்களில் சமூக நீதிக்காக குரல் கொடுத்து சமூக நீதிக்காகவே தன் பிரதமர் பதவியையும் இழந்த விபி சிங் அவர்களினுடைய நினைவு நாளும் நவம்பர் 27 தான். 1931 பிறந்த விபி சிங் அவர்கள் 2008 நவம்பர் 27 மறைந்து போனார். அவருடைய வாழ்நாளிலேயே மிக முக்கியமான கட்டம் அல்லது மிக முக்கியமான நாள் என்று சொல்ல வேண்டுமானால் அது 1990 நவம்பர் 7 என்று நாம் குறிக்க வேண்டும். அந்த நாளிலே என்ன நடந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர் 1989 தான் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற ஓராண்டிற்குள் அவருடைய ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அவர் தன்னுடைய ஆட்சியை இழந்தார். ஏன் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். வேறு ஒரு காரணமும் இல்லை, பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. இந்த ராம் கோயிலுக்காக அந்த பாபர் மசூதி இடிப்பை முன்னிறுத்தி அந்த ராம் மந்திர் என்று சொல்லி எல்கே அத்வானி அவர்கள் நடத்திய அந்த பேரணி பாட்னாவிலே தடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். எனவே அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாங்கள் எங்கள் ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம் என்று பாஜகவினர் கூறினார்கள். எனவே பெரும்பான்மையை விபி சிங்கினுடைய ஆட்சி இழந்துவிட்டது. அது ஒரு வித்தியாசமான காலகட்டம் என்று சொல்ல வேண்டும். 1990 இந்தியாவின் பிரதமராக ஆட்சி பொறுப்பில் இருந்த விபி சிங் பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்டிருக்கவில்லை. பல்வேறு கட்சிகளினுடைய பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட கட்சிகளினுடைய ஆதரவிலே தான் அந்த கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. அந்த விபி சிங் அரசுக்கு வெளியிலிருந்து பொதுவுடைமை கட்சி தோழர்களும் ஆதரித்தார்கள், பாஜகவும் ஆதரித்தார்கள். பாஜகவும் கம்யூனிஸ்டுகளும் ஓரிடத்தில் நின்றது அந்த ஒரு காலகட்டம்தான். காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லோரும் ஒருங்கிணைந்து விபி சிங்கை பிரதமராக தேர்ந்தெடுத்தார்கள். விபி சிங் செய்த மிகப்பெரிய செயல் என்ன என்றால் மண்டல் என்பதை நடைமுறைப்படுத்தினார். மண்டல் அறிக்கையை பல ஆண்டுகளாக அது அப்படியே கிடப்பிலேயே கிடந்தது. விபி சிங் பிரதமரானதற்கு பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்தினார். எனவே பாரதிய ஜனதா கட்சி தன் ஆதரவை விலக்கி கொண்டது. தான் பெரும்பான்மையை இழந்து விட்டோம் என்று விபி சிங்குக்கு தெரிந்தது. ஆனாலும் நவம்பர் 7 90வது ஆண்டு அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த இறுதி உரை இருக்கிறதே, அது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய உரை. நான் ஆட்சியில் இருக்கிறேனா இல்லையா என்பது முக்கியமில்லை, நான் இந்த சமூக நீதிக்கான ஓர் இழப்பாக இதனை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் பதவி விலகினார். அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற போது 142 பேர் ஆதரித்தார்கள். 340 பேருக்கு மேலாக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்தார்கள், இவரை எதிர்த்தார்கள். எனவே விபி சிங்கினுடைய ஆட்சி கவிழ்ந்தது. ஆனாலும் இன்னமும் விபி சிங் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது அவர் பிரதமராக இருந்ததற்காக அல்ல, சமூக நீதியை கொண்டு வந்ததற்காக. அவருக்கான சிலை முதலில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம்
1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.